சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து தண்ணீர் கசிவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெருங்களத்தூர் மண்டல அலுவலகம் பின்புறம் 2 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு சோதனை கட்டமாக தண்ணீர் நிரப்பிய போது தொட்டியின் கீழ்ப்பகுதியில் கசிவு ஏற்பட்டுள்ளது. தாம்பரம் நகராட்சி அதிகாரிகள் அலட்சியத்தால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதுடன் திறப்பு விழா காணும் முன்பே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூடு விழா கண்டுவிடுமோ என மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். பட் எங்களுடைய வரி பணமும் வீணா போகுது, தரமான வேலையும் செய்யல. அப்ப இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் தூங்குறாங்க, மாநகராட்சியில வேலை செய்யறவங்களும் தூங்குறாங்க. அப்ப ஓட்டு வாங்க மட்டும் வர்றாங்க. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். 50 லட்சம் ரூபாய்க்கு கட்டப்பட்ட இந்த நீர்த்தேக்க தொட்டி ரொம்ப ஒரு கேவலமா குவாலிட்டி இல்லாம இருக்குது அப்படின்றது ஒரு வருத்தமான பதிவு. அது சம்பந்தப்பட்ட வகையில முறையா ஒண்ணு அதை உடைச்சிட்டு புதுசா கட்டணும், அப்படி இல்லைன்னா யார் அதை தரம் இல்லாம கட்டினாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கின்றதான் பகுதி மக்களுடைய கோரிக்கை. திருப்பூரில் இருந்து சொந்த ஊர் செல்லும் வடமாநில தொழிலாளர்களால் ரயில்களில் நிம்மதியாக பயணிக்க முடியவில்லை என சக பயணிகள் குற்றம் சாட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர் செல்வதற்காக வடமாநிலம் செல்லும் ரயில்களில் கூட்டமாக ஏறுகின்றனர். இதனிடையே எர்ணாகுளத்திலிருந்து முன்பதிவு செய்து வந்த 13 பேர் திருப்பூர் வந்ததும் ஏராளமான வட மாநிலத்தவர்கள் ரயிலில் ஏறியதாகவும் இதனால் தங்களால் கழிவறைக்கு கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் இதுகுறித்து டிடிஆரிடம் கேட்டால் அலட்சியமாக பதில் கூறுவதாகவும் கூறிய வீடியோ வெளியாகியுள்ளது. No, if you have any problem, you can complain. Where? 139. You did not take any action. You will not check. You will not check the ticket. You're not sitting here only. Notable, na? Single person notable, ma'am. Okay. Why are you allowing unopened ticket passengers on the reservation compartment? What passenger is coming? That's why I am coming. That's your duty. You should. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் தீபாவளி சமயத்தில் மழைநீர் கால்வாயை தூர்வார எதிர்ப்பு தெரிவித்து திமுக நகரமன்ற தலைவர் வீட்டின் அருகே வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தீபாவளி சமயத்தில் மந்தகதியில் பணிகளை மேற்கொள்வதால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பினருக்கும் போராட்டமே வாழ்க்கையாகியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தூர்வாரும் பணிக்கு கொண்டுவரப்பட்ட ஜேசிபியை எடுத்துச் செல்ல முயன்ற அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பூசித்தேரி கிராமத்தில் வாய்க்காலில் ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற விவசாயிகள் முற்பட்டனர். இதற்காக கொண்டு வந்த ஜேசிபி இயந்திரத்தை பாதி பணிகள் முடிந்த நிலையில் அதிகாரிகள் எடுத்துச் செல்ல முயன்றதை தடுத்து நிறுத்தி விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசின் அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் தங்களையும் அகற்ற விடாமல் வஞ்சிப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இடையன் பால்சரி கிராமத்தில் பல மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகிக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அங்கிருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மினி வாட்டர் டேங்க் பழுதடைந்து நீண்ட நாட்களாக பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணியே வரமாட்டேங்குது. 3 வருஷமா டேங்க் தண்ணி வரமாட்டேங்குது. ரொம்ப ஆசைப்படுறோம். குளிக்க நடுத்தருக்கும் தெருக்கும் போறோம், பரம்பு தெருக்கு போறோம். நடுத்தருல தண்ணிக்கே வேலை இல்லை. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். பசங்க பள்ளிக்கூடம் போனா தண்ணி இல்லை, குளிக்க தெருவா போகுதுங்க தண்ணிக்கு. அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்க. எங்களுக்கு தண்ணி வசதி வேணும். செங்கல்பட்டு அருகே போக்குவரத்து தலைமை காவலரை போதையில் தாக்கிய இளைஞர் சிக்கினார். செங்கல்பட்டு போக்குவரத்து தலைமை காவலரான பிரபாகரன் பணி முடிந்து தனது காரில் வீட்டிற்கு சென்றபோது ஓசூர் அம்மன் கோவில் தெரு பகுதியில் பின்னால் வந்த இருசக்கர வாகனம் அவரது கார் மீது மோதியது. இதுகுறித்து தட்டி கேட்ட பிரபாகரனை இருசக்கர வாகனத்தில் போதையில் வந்த வசந்த்குமார் என்பவர் தாக்கியதில் அவர் காயமடைந்தார். விடிய ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே புதர் மண்டி கிடக்கும் பூவந்தி கண்மாயின் நீர்வரத்து கால்வாய்களை சீரமைக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தினர். பூவந்தி கிராமத்தில் உள்ள பூவந்தி கண்மாயின் நீர்வரத்து கால்வாய்களில் கருவேல மரங்கள் வளர்ந்து காடாக மாறியதால் நீர்வரத்து தடைப்பட்டு விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் அவர்கள் விடிய அரசு விவசாயத்தை அழிக்க விரும்புகிறதா என கேள்வி எழுப்பினர்.